இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா தங்களோட சொந்த மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வர்றாங்க. அதுல ஏற்கனவே முகமது ஷமி போன்ற சில முக்கிய பிளேயர்ஸ் காயத்தால வெளியேறி இருக்க நிலைமையில நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி முதல் 2 போட்டிகள்ல சொந்த காரணங்களுக்காக வெளியேறுவதா அறிவிச்சது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சது. ஏன்னா ஹைதராபாத் நகர்ல நடந்த முதல் போட்டியில சிறப்பா விளையாடின இந்தியா 190 ரன்ஸ் முன்னிலை பெற்று வெற்றியை கையில வச்சிருந்தாங்க. ஆனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வெறும் 231 ரன்ஸா சேசிங் செய்ய முடியாம மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இந்தியா 28 ரன்ஸ் வித்தியாசத்துல பரிதாபமா தோல்வியை சந்திச்சது ரசிகர்களுக்கு ஏமாற்றமா அமைஞ்சது. அதனால ஒருவேளை அந்த நேரத்துல விராட் கோலி இருந்திருந்தா தன்னோட அனுபவத்தையும் கிளாஸையும் பயன்படுத்தி நங்கூரமா விளையாடி இந்தியாவா வெற்றி பெற வச்சிருப்பாருன்னு ரசிகர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினாங்க. அதோட ஒருவேளை அந்த போட்டியில விராட் கோலி கேப்டனா இருந்திருந்தா இந்தியா தோல்விய சந்திச்சிருக்காது அப்படின்னு முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் மிகவும் முக்கியமான பிளேயரான விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக விளங்கினதால ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் யாரும் அவரை தொல்லை செஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு பிசிசிஐ கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கிடையில தன்னோட தாயோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலேயே விராட் கோலி அவசரமா விலகினதா செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் அது உண்மையல்ல அப்படின்னு விராட் கோலியோட சகோதரர் கடந்த சில தினங்களுக்கு முன்பா மறுத்தாரு. இந்த நிலைமையில தன்னோட இரண்டாவது குழந்தை சீக்கிரத்துல பிறக்க போறதால தன்னோட மனைவியோட இருக்கணும் அப்படின்னு கருதியே விராட் கோலி இந்த தொடரோட முதல் 2 போட்டியில விளையாடல அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் தெரிவிச்சிருக்காரு. யாரும் அறியாத அந்த ரகசியத்தை தன்னோட யூடியூப் பக்கத்துல ரசிகர்கள் எழுப்பின கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட இரண்டாவது குழந்தை சீக்கிரத்துல பிறக்க போகுது. அதனால இது குடும்பத்துக்கான நேரம். அதுவும் அவருக்கு முக்கியம். உங்களுக்கு நீங்களே நேர்மையா இல்லாம போனா தற்போது இருக்கிறதையும் நீங்க இழக்க நேரிடலாம். எனவே பெரும்பாலான மக்களோட முதன்மை முன்னுரிமையா குடும்பம் இருக்கு. நீங்க விராட் கோலியா அதை வச்சு மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு.